இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அன்பாக்சிங் டோர்பெல். அதாவது 1 வீக் முன்னாடி Flipkartல வந்து இந்த டோர்பெல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் என்னென்னன்ட்டு. இதுதாங்க டோர்பெல். இந்த டோர்பெல் வந்து பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் டோர்பெல். அது மட்டும் இல்லாம, இந்த டோர்பெல் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரியில வந்து ஒர்க் ஆகக்கூடிய டோர்பெல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல வந்து பவர் கட் இஷ்யூலாம் வந்து நெறையவே போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல இருக்கிற காலிங் பெல், அதாவது கரண்ட்ல ஒர்க் ஆகிற காலிங் பெல் வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் போயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலிங் பெல் ஒர்க் ஆகாது. ஸோ, அதனால இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி காலிங் பெல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ, இப்போ கரண்ட் இல்லனாலும் இந்த பெல் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த டோர்பெல் வந்து நான் ஏன் வந்து இத பெஸ்ட்டா ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, 32 வெரைட்டீஸ் ஆஃப் ரிங்டோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ, இப்போ நம்ம வந்து இத எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ, இங்க வந்து சின்னதா ஒரு பேட்டரி குடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து காலிங் பெல்லு. அதோட ஸ்விட்ச்சு. ஸோ, நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இந்த காலிங் பெல்லுக்கு வந்து நம்ம வந்து 2 பேட்டரிஸ் வந்து நம்ம போடணும். இது வந்து இந்த பேக்கிங்கோட வரல. ஸோ, நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வாங்கி தான் போடணும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 2 பேட்டரி இருக்கு. ஸோ, இப்போ நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த சைஸ் பேட்டரி தான் இதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ, இந்த பேட்டரி வந்து அவங்க குடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் பேட்டரி. இது வந்து இந்த ஸ்விட்ச்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ, இங்க பாருங்க இதுக்கான ஸ்லாட் இங்க இருக்கு. ஸோ, நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ, இந்த சிப் மூலியமா தான் இந்த இது வந்து கண்ட்ரோல் ஆகுது. அவ்வளோதாங்க. ஸோ, இப்போ இந்த ஸ்விட்ச வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒட்டிறணும். ஸோ, அவங்க டபுள் டேப் இது குடுத்துருக்காங்க. ஸோ, இத வந்து வெளியில வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த காலிங் பெல்ல உங்க வீட்ல நீங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணணுமோ, அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ புல் பண்ணி வால்ல நீங்க அத இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்ம வந்து காலிங் பெல்லுக்கு இங்க ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இது வந்து ஃபர்ஸ்ட் சவுண்டு. இப்போ 2வது சவுண்ட் பார்க்கலாம். இப்போ 3rd சவுண்டு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி கூட வந்து தெரியுது. லைக் இப்போ வந்து காலிங் பெல் யாராவது அமுச்சாங்கன்னா, நம்மளுக்கு இங்க இண்டிகேட் பண்ற மாரி கூட எல்இடி லைட் கூட நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ நம்ம 4த் சாங் என்னன்றத பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5த் என்னன்னு பார்க்கலாம். ஸோ, இந்த மாரி தாங்க. இதில வந்து மொத்தம் 32 வெரைட்டீஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. ஸோ, நம்ம எது வந்து உங்களுக்கு வேணுமோ, அதுபடி நீங்க வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து டெய்லி ஒரு சாங் கூட நீங்க மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். இப்போ வந்து இப்போ கரண்ட்டா இருக்க சாங் வந்து இப்போ நம்ம இங்க வந்து பெல் பண்ணோம் அப்படின்னா ஸோ, அதுதான் பெல் ஆகும். ஸோ, நீங்க இங்க ஒன்ஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு நீங்க இங்க காலிங் பெல் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ரிங்டோனு. ஸோ, இப்போ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 32 வெரைட்டீஸ் ஆஃப் ரிங்டோன்ஸ் வந்து இந்த காலிங் பெல்ல இருக்கு. ஸோ, அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்ட வாங்குனேன்.
அப்படி உங்களுக்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலிங் பெல்லோட சுவிட்ச் ப்ளஸ் வந்து காலிங் பெல் 2த்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.